சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சேமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் பொருந்தி இருந்தால் போதுமானது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், வாஸ்து பூஜை, கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவகிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15/4/2024 திங்கட்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கடகலக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், விசாகம், பூரட்டாதி, பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 18/4/2024 வியாழக்கிழமை, வளர்பிறை தசமி திதி, மகம் நட்சத்திரம்,
நேத்திரம் 2 ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் புதச்சந்திரஹோரை மிதுனம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மூலம், பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி, உத்திரம் நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை மிதுன லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 2/4/2024 திங்கட்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி, அஸ்தம் நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை மிதுன லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 26/4/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை திருத்தியை திதி அனுஷம் நட்சத்திரம் நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் 10 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மிதுனம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி மே மாதம் 3/5/2024 வெள்ளிக்கிழமை தேய்பிறை தசமி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 10 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மிதுனம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அசுவினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, விசாகம், பூரட்டாதி, அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி மே மாதம் 13/5/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை மிதுன லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம்,
விசாகம் பூரட்டாதி, பூசம் உத்திரட்டாதி, ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.